அன்பிற்கினியவர்களே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். ஆபிரகாமுடன் கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கை இது. ஒரு சிறிய விதை பூமியில் விழுந்து மடிந்தாலும் எண்ணற்ற மரங்களின் காடாக, பறவைகளின் இருப்பிடமாக, நிழலாக, கனியாக, உயிர் ஊட்டமாக மாறுகிறது. அதுபோல சாதாரண மனிதர் ஆபிரகாம் வயதானவர், குழந்தையில்லாதவர், பயணிக்கும் அந்நியர். ஆனால் கடவுளின் வார்த்தையை நம்பி செயல்பட்டதால் எண்ணற்ற நாடுகளின் தந்தையாகிறார். நாம் பார்ப்பவர்கள் சிறியவராய், பலவீனமானவராய் இருந்தாலும் கடவுள் அவர்களை உயரிய பணிக்கு அழைக்கிறார். தந்தை, தாய், ஆசிரியர், நண்பர், சக ஊழியர், அருள் நிலையினர் என்று என் நிலையில் நாம் இருந்தாலும் நமது ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அன்பான செயல், ஒரு மன்னிப்பு, ஒரு ஊக்கம் எண்ணற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக மாறுகிறது. இன்று நாம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, என் அன்பு, என் நம்பிக்கை, என் மன்னிப்பு, என் பாராட்டு, இதுபோன்ற நற்குணங்களின் வழியாக நான் எத்தனை பேருக்கு தந்தையாக, தாயாக, தோழனாக, தோழியாக, சகோதரனாக, சகோதரியாக துலங்கப் போகிறேன்? ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆபிரகாமை போல எங்களையும் அழைத்து எங்கள் சிறிய வாழ்வை எண்ணற்ற நன்மைகளின் தொடக்கமாக்கும். ஆமீன்.